அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே 1 சங்கீதம் 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. இந்த வசனத்தினுடைய மையப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று. மரம் என்றால் எல்லா காலகட்டங்களையும் அது சந்திக்கும். வசந்த காலம், இலையுதிர் காலம், எல்லா விதமான காலங்களையும் அந்த இயற்கை சந்திக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தை மேலே, அவர் சொல்லி கொடுத்த வசனத்தின் மேலே தியானமாய் நினைவாய் அதே சிந்தனையாக இருக்கிற மனுஷனுக்கு இலையுதிர் காலம் என்று ஒன்று இல்லை. இந்த வார்த்தையின்படி அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது என்றால், வசனத்துக்கு மட்டும் என்ன கிடையாது அப்படின்னா அழிவே கிடையாது. அவருடைய வார்த்தைக்கு முடிவே இல்லை. காலம் சூழ்நிலைக்கு ஏற்றபடியெல்லாம் அந்த வசனம் இருக்காது. அது சொன்னது தான், அப்படியே தான் இருக்கும். ஆகவே உலகத்தில் நானும் நீங்களும் இலையுதிராது இருக்கிற ஒரு வாழ்வை பெறணும் அப்படின்னா, அந்த என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற நிலைத்திருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நினைவாக இருப்போமே. நாம் பெரும்பாலும் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும்போது, மனிதர்கள் நமக்கு எதிராக வரும்போது, வியாதிகள் பலவீனங்கள் நமக்கு எதிராக வரும்போது, எது பிரச்சனையாக தோன்றுகிறதோ அதே தான் சிந்தனையாக இருப்போம், அதே நினைவாக இருப்போம், அதையவே தான் தியானிச்சுட்டு இருப்போம், அதை குறித்தே பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அப்படி பேசுகிற போது, சிந்திக்கிற போது, தியானிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் எந்த சூழ்நிலைகளையும் மாற்றத்தக்க வல்லமையுள்ளது, அழியாதது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தைகள். ஆகவே இந்த வேதத்தில் இருக்கிற அந்த வார்த்தையின் மேலே நாம் தியானமாக இருக்கும்போது, நாம் எவ்வளவு பெரிதான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து சீக்கிரத்தில் நாம் விடுவிக்கப்படுவோம். நாம் இலை உதிர்ந்தது போல நம்முடைய வாழ்க்கை நமக்கு இருக்கவே இருக்காது. ஆகவே நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனை குறித்து ஆழமாய் தியானிக்கிறதை காட்டிலும், யோசிப்பதை காட்டிலும், அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றத்தக்கதான வல்லமை உள்ளது எது என்றால் ஆண்டவருடைய வார்த்தை என்று புரிந்து அதையே நாம் நினைவாக வைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை காண முடியாது, பார்க்க முடியாது. எந்த உலகத்தினுடைய சக்தியும் நம்மை மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்மை வைக்க முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை குறித்தான தியானம், யோசனை, சிந்தனைகள் நமக்கு அதிகமாகட்டும். நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நாம் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல எப்பொழுதும் பசுமையாக, அதே போல் நம்முடைய அந்த மரத்தினுடைய நிழலில் எப்படி மனிதர்கள் தஞ்சம் புகுவாங்க, அதுபோல் நாம் இன்னொருவனை பார்த்து தஞ்சம் புக மாட்டோம். நம்முடைய நிழலில் தான் சில மனிதர்கள் அந்த நிழலுக்காக தேடி வந்து அடைக்கலம் புகுவார்கள். ஆகவே நம்மை நம்பி தான் ஒரு கூட்டம் வரும். நாம் இன்னொருவரை நம்பி சார்ந்து வாழக்கூடிய அவசியம் இருக்காது. தயவு கூர்ந்து அவருடைய வார்த்தையின் மேலே நினைவாய் தியானமாக இருப்போம். வெற்றி மேல் வெற்றியடைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கவலைப்படாதீர்கள். பரலோக பிதாவே, எங்களுக்கு நல்வாழ்வை நீர் கொடுக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறீர். ஆமாண்டவரே, நாங்கள் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எப்பொழுதும் நீர் சொன்ன வார்த்தையை நாங்கள் தியானித்து வாழட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்டதான சிந்தனையும் தியான நிலையும் ஆண்டவரே உண்டாவதாக. அந்த வார்த்தை குறித்தான வெளிச்சம் அவங்களுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வாதமாய் சுகமாய் வாழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, வெற்றியின் வார்த்தையில் ஆண்டவருடையது. அதையே யோசிப்போம், வெற்றி அடைவோம். நன்றி.